சென்னை காசிமேடு சிங்காரவேலன் நகரைச் சேர்ந்தவர் அஜித் குமார். இவரது மனைவி பிரியா, மாமியார் சிவகாமி சேர்ந்து மகளிர் சுய உதவி குழு நடத்தி வருகின்றனர். இவர்களிடம் அதே பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் 80,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். குடும்ப சூழல் காரணமாக கடந்த 2 மாதங்களாக தவணை கட்டவில்லை. கடந்த மே 24 அஜித் குமார், பிரியா, சிவகாமி ஆகியோர் காயத்ரி வீட்டுக்கு சென்றனர். வாங்கிய கடனுக்கு மாத தவணையை கட்ட சொல்லி கேட்டுள்ளனர். அப்போது நடந்த வாக்குவாதத்தில் அஜித் குமார் காயத்ரியை இரும்பு ராடால் அடித்துள்ளார். முகம் மற்றும் தலையில் பலத்த காயமடைந்த காயத்ரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். 1 வாரத்துக்கு மேல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை காயத்ரி இறந்தார். அஜித் குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காசிமேடு போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். முன்பு அரசின் கீழ் இயங்கி வந்த சுய உதவி குழுக்களைப் போல சில தனியார் நிதி நிறுவனங்களும் மகளிர் குழுக்களை நடத்தி வருகின்றன. இதில் கடன் வாங்கும் பெண்கள் மீது தொடர்ச்சியாக அத்துமீறல் நடக்கிறது.